துலாம் ராசி, ராசிக்கு சமசப்தம ராசி, மேஷத்துக்கு வசிக ராசி, மேஷத்துக்கு மிக முக்கியமான ராசி, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ராசி. ஏன்னா இருவரும் தான் இன உற்பத்திக்கு உரியவர்கள். செவ்வாயும் சுக்கிரன் இல்லைன்னா லோகம் இல்லை. சுக்குலம் பிரதரம் விஷ்ணுவும் சசிவர்ணம். ரத்தம் செவ்வாய் பெண்ணுக்கே உரியது, உயிர் தன்மைக்கு உரியது. அதனாலதான் வசியத்தன்மை, அதனாலதான் இனத்தன்மை, அதனாலதான் வாழ்வு, வம்ச விருத்தி. வம்ச விருத்திக்குரிய கோள்கள் 2. வம்ச விருத்திக்குரிய கோள்கள் அந்த 2 தான். அப்ப துலாம் ராசி எப்படிப்பட்டவங்க? தப்பு யார் செஞ்சாலும் சரி தண்டிக்கப்படுறது முதல் ஆள். 10 பேர் தப்பு செஞ்சு ஒத்துக்கலன்னா என்னை அடி அப்படின்னு சொல்றாங்கல்ல கிராமத்தில், அந்த மாதிரி நீங்க அது துலாமா தான் இருப்பாங்க நம்பர் எண்ணிக்கையில். யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், தவறு செய்வாங்க. தர்மர் தான் அவருக்கு பேர், இன்னொரு பேர் தர்மர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு 3-4 மாதம் நல்ல மனசுல மனசுலாயி 5/5/2025 நல்ல மனசுல வச்சுக்க. 5/5/2025 துலாம் ராசி கண்டிப்பா உங்களுடைய தசாபதியை பார்த்துக்கங்க, ரொம்ப சூப்பரா வருவீங்க. ஏன்னா சனி பயிற்சியும் வந்துடுது. உங்க ராசிக்கு சனி பயிற்சி அங்கே 6க்கு போயிடுறாரு, நம்பர் 1 ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து நெருங்கி குரு பயிற்சி 10/5 குரு பயிற்சி உங்களை 5ஆம் பார்வை வரை பார்க்க வர்றார், நம்பர் 2. போதுமா? அடுத்து உங்கள் ராசிக்கு ராகு கேது பயிற்சியும் வர்றார். அவரும் கொஞ்சம் மத்தியமே, ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 5ல் வர்றார். உங்கள் ராசிக்கு 5ங்கும்போது கொஞ்சம் மத்தியம பலன். ஏன்னா அது திரிகோணத்தோடு சேர்ந்தது. திரிகோணத்தில் கெட்டவங்க இருக்கும்போது அந்த பலன் குறையத்தான் செய்யும். பாவகத்தன்மையே மாற்றலாகாது. அந்த பாவகத்துக்குரிய தன்மையை கொடுத்து ஆகணும். இது அஸ்பர் ரூல்டு, லாஜிக் ரூல்டு, இதை மாற்ற முடியாது. எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 29 அதாவது 30/3 சனி பயிற்சி ஒரு மகத்தான பயிற்சியை கொடுக்கும். கவலையே படாதீங்க. இப்போ ஒரு 3 மாதம் மட்டும் பொறுத்துக்கோங்க. இந்த லட்சுமி நரசிம்மர், பூவரசங்குப்பம், அந்த தவளக்குப்பம், ஒரே நரசிங்கோட்டில் ஒரே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நம்பர் 1, அதை பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி விஷ்ணு ஆலயம், உப்புளியப்பன் கோவில், அதாவது விண்ணகரம்னு சொல்லுவோம். திருப்பதிக்கே முதலாக வந்தது, திருப்பதிக்கு அண்ணன் சொல்லக்கூடியதான் உப்புளியப்பன். விண்ணகரம்னு சொல்லுவாங்க. அந்த உப்புளியப்பனுடைய திருவடியை வணங்கி கண்டிப்பாக அவரையும் நல்ல வழிபாடு பண்ணுவோம் என்று கூறி கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கு என்பதில் மாற்று கருத்து அல்ல.